الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن أبى قال من أطاعني دخل الجنة ومن نصاني فقد أبى رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் மாளிகையாக அல்லாஹ்வின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பிராபித்து கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபம் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அது ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், இறுக்கமான ஒரு இடம், புலிபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த இடத்தை விஷாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாத்த நியாயம் துரோகம் இல்லாம ஹலால பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கிடாம குடும்பங்களோடு இரத்த பந்தங்களோடு சேர்ந்து நடப்பது, எங்கட மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாற்றிலும் தலமாற்றிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு கட்டத்தை நான் நீங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். கியாமத்துடைய மைதானம் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் உஷ்ணத்தை தாங்க முடியாம ஃபேனும் ஏசியும் போட்டுக்கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கியாமத்துடைய மைதானத்தில் தண்ணியும் இருக்க மாட்டாது, நிழலும் இருக்க மாட்டாது, உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியான கட்டத்தில் அர்ஷுடைய நிழலை பெற்றுத்தந்து முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையால ஹவுலுல் கௌதர் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து குதூகலமாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை வேகமாக கடந்து இன்பகரமான நீடூழி வாழக்கூடிய அந்த சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான் அமல்களும் தான். உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கையில பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து துனியாவுடைய அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து வாழ்ந்து விடாமல் முடியுமான அளவு மேக்சிமம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட மன தூய்மையோட அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சிறப்பான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக. சங்கியான ரமலானை உடம்பின் ஆரோக்கியத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு அடைந்து நல்லமல்கள் புரிந்து கொள்ள அருள் புரிவாயாக என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்துக்கு முந்தையே துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்ற இதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் இன்னும் எமக்கு 2-3 கிழமைகளுக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால் ஏற்பட்ட நாட்டுடைய அசாதாரண நிலைமையில் இந்த இன்னும் மீண்டு வந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சந்தோஷமாக ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அதே நேரத்திலே எத்தனையோ மக்கள் இன்னும் ஜும்மா கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமையிலும், சரியாக உடுதுணிகள் இல்லாமலும், சரியாக வீடு வாசலை அடைந்து சந்தோஷமாக வாழ முடியாத நிலைமையிலும், தன்னுடைய வியாபாரங்களை, இழந்த வியாபாரங்களை கட்டியெழுப்பிக் கொள்ள முடியாத நிலைமையிலும் இன்னும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் எம்முடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே தான் நாம் இப்பொழுது ஜும்மா கடமைக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இதே நேரத்திலே இன்னும் இதைவிட பயங்கரமான நிலைமைகள் ஏற்படுமோ என்ற அச்சத்துக்கும் பீதிக்கும் உள்ளானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் புரிந்திருக்கலாம், சிலர்கள் விளங்கி இருக்கலாம், சிலர்கள் செய்திகளை கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுக்கு பல வகையில் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு அச்சமான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. வானிலை அவதான நிலையத்துடைய கருத்தின்படி திரும்ப திரும்ப நாட்டுக்கு அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்றும், பூமி அதிர்கள் வரக்கூடும் என்றும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பான ரஜபுடைய மாதத்திலே ரமலானை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இந்த மாதங்களிலே நாம் அதிகமாக துவாக்களில் விசேஷமாக ஈடுபட மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் போன்று திரும்பவும் நாட்டுக்கு அனர்த்தங்கள் வந்து பேரழிவுகள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். நாம் செய்யக்கூடிய சதகாக்கள், தர்மங்கள், எம்முடைய அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு அந்த பேரழிவுகள் திரும்ப இந்த நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது. அது பூமி அதிர்வுகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம், அல்லது சூறாவளிகளாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம். இப்படியான அனர்த்தங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை சோதித்து விடாதே மீண்டும் மீண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் துஆவின் பக்கம் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அழிவுக்கு ஏற்பட்ட அந்த அனர்த்தத்துக்கு ஏற்பட்ட மக்கள் மீண்டு இன்னும் சரியாக வந்து நின்று கொண்டவில்லை. நிலையாக நிற்காத இந்த கட்டத்தில் திரும்பவும் ஒரு சேதங்கள், அழிவுகள் ஏற்படும் என்றால் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே இந்த சிறப்பான இந்த மாதங்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யக்கூடிய சதகாக்களுக்கு பின்னாலும் நாம் முழு சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நாம் துஆ கேட்பது அவசியமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த ஹுத்பாவிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ரெட் அலர்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, நேற்று இன்று நாளை எல்லாம் ஒரு ஆபத்தான நிலைமைகள் ஏற்படுமா என்ற ஒரு அச்சத்திலே, பீதியிலே சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பகுதிகளிலே. எனவே அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். துவாக்களில் ஈடுபடுவோம். யார் யாருடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை சொல்ல முடியாது. நாம் செய்யக்கூடிய அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது இப்படியான ஆபத்துகள் திரும்ப ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம், அழுது கேட்போம். கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதம் சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல விடயங்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஏற்பட்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. அதிலே மிக விசேஷமான ஒன்றுதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே கடும் வதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஊதித்து ஃபில்லா வலம் துஸாஹத், நான் நோவிக்கப்பட்டது போல வேறு யாரும் நோவிக்கப்படல. உஃபித்து ஃபில்லா வலம் துஃபாஹத், நான் அச்சுறுத்தப்பட்டது போல வேற யாரும் அச்சுறுத்தப்படல. அந்த அளவுக்கு நபி அவர்கள் நோவிக்கப்பட்டார்கள். சின்ன வயசிலே பிறப்பதற்கு முன்பு தகப்பனை இழந்து விட்டார்கள். தகப்பன் இல்லாத பிள்ளையாக பிறக்கிறார்கள். பிறந்து சில தினங்களிலே, சில வருடங்களிலே தாயையும் இழந்து விடுகின்றார்கள்.
தாயையும் இழந்து விடுகின்றார்கள். எனவே குடும்பத்தார்களுடைய பராமரிப்பிலே வாழ்ந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 51வது வயதிலே மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இன்று யஹூதிகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அத்திவாரம் போட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்த ஜின்களுடைய உதவியை கொண்டு கட்டி முடித்த முதல் கௌபா முதல் கிபுலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்ற வாகனத்திலே அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மூமின்களுடைய ரூஹு ஏற்றப்படக்கூடிய மூமின்கள் ரூஹு ரிஸ்க் இறக்கப்படக்கூடிய ஏணி உரூஜ் என்ற அந்த ஏணியிலிருந்து உரூஜ் என்ற பதத்திலிருந்து தான் மேராஜ் என்று வந்திருக்கிறது. எனவே அந்த ஏணியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றப்பட்டு கடைசியாக சிதறத்துல் முந்தஹா என்ற இடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுமதி கிடைத்து அங்கிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் உலகத்தில் எந்த நபிக்கும் கிடைக்காத சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் சந்தித்த ஒரு உத்தமர் என்றால் எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹுவை நேரடியாக சந்தித்த உத்தமர் என்றால் எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மற்ற ஏனைய நபிமார்கள் திரைக்கு பின்னாலும் வஹி மூலம்தான் கதைத்தார்களே தவிர எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. எனவே அந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பட்ட கஷ்டங்கள் அவதிகள் துன்புறுத்தல்களுக்கு ஒரு ஆறுதலாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உத்தமரை பல ஆயிரக்கணக்கான 7 வானங்கள் தாண்டி பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை அல்லாஹ் கொடுத்து சந்தோஷப்படுத்தினான். கண்ணியமானவர்களே, அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்குஷந்தான் அமல்களில் எல்லாம் ஏற்றமான ஒரு அமல் தான். பள்ளி கட்டுவதா, குர்ஆன் ஓதுவதா, ஏழைகளுக்கு உதவி செய்வதா, எத்தனையோ அமல்கள், ஜக்காத்தா, நோம்பா, ஹஜ்ஜா, இப்படி எல்லா அமல்களையும் அங்கே அளவிடுகின்ற பொழுது எல்லா அமல்களிலும் மிக ஏற்றமான ஒரு அமல் தான் அந்த வானலோகத்திலே கொடுக்கப்பட்ட அமல் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தொழுகையை விட ஒரு சிறந்த அமல் உலகத்திலே இருக்க முடியாது. அவ்வளவு விசேஷமான ஒரு அமல் தான் தொழுகை. அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமதியான அமலை பெருமதியான இடத்திலிருந்து பெருமதியான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூலமாக கையளிக்கப்பட்ட ஒரு அமல் தான் அந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கடைசியாக 50 வக்து கொடுக்கப்பட்டு குறைத்து 5 வக்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 வக்தையும் சரியாக பேணுதலாக தொழக்கூடியவர்களுக்கு 50 வக்து தொழுத நன்மை கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய பாக்கியமாக அந்த தொழுகை கொடுக்கப்பட்டது. அந்த தொழுகைதான் சஹாபாக்களிடத்திலே எந்த அளவு உண்டால் அல்லாஹ் இடத்திலே நேரடியாக கேட்டு பெறக்கூடிய ஒரு சாமானாக 24434 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டெலிபோன் நம்பருடைய இலக்கம் சொல்லுவது போன்று அல்லாஹ்வோடு நேரடி கனெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அமல் தான் அந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உடம்புக்கு தலை எவ்வளவு மிக பெருமதியோ, தலை இல்லாத உடம்பு எப்படி இருக்கும், அதே போலதான் அமல்களுக்கு இபாதத்துகளுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் உடம்புக்கு தலை இல்லாதது போன்று என்று உபமானம் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தொழுகை இஸ்லாத்திலே மிக முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு தொழுகை இல்லாத மனிதன் எப்படி என்றால் தலை இல்லாத ஒரு உடம்பை போன்று என்று உபமானம் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எங்களுக்கு நிம்மதி வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, வீட்டில குடும்பத்தில பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக குடும்பங்களோடு வாழ வேண்டுமா, கடையில பரக்கத்து வேணுமா, வியாபாரத்தில் பரக்கத்து வேணுமா, உடம்பு ஆரோக்கியம் வேணுமா, உங்களுக்கு கண்ணியம் வேணுமா, எல்லாத்தையும் நோயற்ற வாழ்வு வேணுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையிலே தான் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்.
லேசாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வளவு பெருமதியான ஒரு சாமான் தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொழுகையை சரியாக வாழ்க்கையில் பின்பற்றி எடுத்து நடப்போம் என்று சொல்லியிருந்தால் எல்லாத்துக்கும் மருந்து, மாமருந்து இந்த தொழுகை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் உலகத்திலே தொழுகை இல்லாம எவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாலும், என்ன ஹஜ்ஜி உம்ரா செஞ்சாலும், என்னதான் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கட்டினாலும், ஆயிரக்கணக்கான குமர் காரியங்கள் செய்தாலும், எது செஞ்சாலும் உலகத்திலே தொழுகை இல்லாம ஒன்றுமே அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹாஸபு யௌமல் கியாமத்தி அவ்வலன் அனிஸ் ஸலாஹ், முதலாவது நீ தொழுதியான்னு தான் கேட்கப்படும். ஜக்காத்து கொடுத்தியா, ஹஜ்ஜி செஞ்சியா, நோன்பு பிடிச்சியா, பள்ளி கட்டினியா, குடும்பத்தை அனுசரிச்சியா, இதற்கும் எல்லாத்துக்கும் முந்தி முதலாவது தொழுதியா? ஒரு மூமின் இடத்துல கேட்கப்படக்கூடிய பெரிய கேள்வி. யுஹாஸபு யௌமல் கியாமத்தி அவ்வலன் அனிஸ் ஸலாஹ், கபூர்ல வச்சதுக்கு பிறகும் கியாமத்திலேயும் தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். ஃபைதா ஸலுஹல் ஸலுஹல் குல்லு, அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். மற்றதுகள்ல குறைபாடு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அது பிழையாகிட்டா ஃபைதா ஃபஸதத் ஃபஸதத்தில் குல்லு அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அது சீர்குலைஞ்சிட்டது. தொழுகை இல்லாம 1000 பள்ளி தான் கட்டியிருக்கலாம், பல ஹஜ்ஜிகள் செஞ்சிருக்கலாம், உம்ராக்கள் செஞ்சிருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஜக்காத்துகள் கொடுத்திருக்கலாம், தர்மங்கள் சதக்காக்கள் செஞ்சிருக்கலாம். எது செஞ்சிருந்தாலும் மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லை என்று சொன்னா எல்லாமே நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு படித்து தருகிறது. அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் சிலர்கள் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு தொழுகையில சோம்பேறித்தனம் காட்டி, தொழுகையில அசட்ட செஞ்சு குறை செஞ்சிட்டு மற்ற அமல்களை செஞ்சிட்டு வெற்றி பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் கரிசனை காட்டி அந்த தொழுகையின் பக்கம் இந்த சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்தில, மஹராஜுக்கு போன இந்த மாதத்தில, தொழுகை கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலேயாவது நாங்கள் இவைகளை விளங்கி தொழுகையில பக்குவமும் பேணுதலும் உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வதிலே தான் வெற்றியும் கைரும் பரக்கத்தும் இருக்கிறது என்பதை இந்த ஹுத்பாவிலே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில தொழுகை என்றத்தை லேசாக நினைச்சு கொள்ளாதீங்க. தொழுகை என்றத்தை லேசாக நினைச்சு கொள்ளாதீங்க. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மார்க்கத்துடைய தூண் தொழுகை என்று சொல்லக்கூடியது. ஃபமன் அகாமஹா ஃபக்கத் அகாமத்தீன், யார் நிலைநாட்டுகிறார்களோ, சரியாக செஞ்சு வாராரோ, மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டார். யாரு அதை விட்டு விடுகின்றாரோ, ஃபக்கத் ஹதமத்தீன், மார்க்கத்தை இடிச்சு உடைச்சி நாசமாக்கி விட்டார் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல் என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் எங்கட வாப்பா எங்கட உம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே இங்க வாங்க, நான் இந்த வசியத்தை சொல்றேன், இதை நீங்க கட்டாயம் நிறைவேற்றிடணும் என்று வாழ்க்கையில் எங்கட உம்மா அல்லது வாப்பா கடைசி நேரத்தில் எங்களை கூப்பிட்டு நாங்க வசியத்து சொன்னால் என்ன நாங்க செய்வோம்? கடைசி முட்டும் வாப்பா வசியத்து செஞ்சது கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் சொன்ன வசியத்து, அதனால இதுல ஒன்றுமே செய்ய முடியாது, என்ற வாப்பா சொன்னதை நான் நிறைவேற்றி ஆகணும் என்று விடாப்புடியாக நிற்பார்கள் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கட வாப்பாவை விட, எங்கட உம்மாவை விட, எங்கட சகோதரங்களை விட, எங்கட கூட்டாளிமாரை விட, எங்கட மனைவியை விட, எல்லாரையும் விடவும், பிள்ளைகளை விட எல்லாரையும் விடவும் மிகவும் அன்புக்குரிய நேசத்துக்குரியவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின், ரவாஹுல் புகாரி. புகாரியுடைய ரிவாயத்திலே வரக்கூடியது, உங்களோட தாய் தகப்பரை விட, கூட்டாளிமாரோட, பிள்ளைகளை விட, உங்களோட நண்பர்களை விட, எல்லாரையும் விடையும் நீங்க நபி அவர்களை உகப்புள்ளவர்களாக ஆக்கவில்லை என்றால், நபியை நீங்க விருப்பம் உள்ளவர்களாக ஆக்கவில்லை என்றால் நீங்க உண்மையான மூமினாக மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதனால எங்களுடைய ஆகப்பெரிய நேசத்துக்குரியவர் உமர் ரலியல்லாஹு நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் என் உயிருக்கு அடுத்ததாக உங்களை விரும்புகிறேன்னு சொன்னாங்க. உமர், லா லா லா,
இல்ல இல்ல இன்னும் உன்ட்ட அன்பு வரலன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என் உயிரை விடவும் மேலாக உங்களை மதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆம் ஆம் என்று சொன்னார்கள். இப்பதான் உண்மையான அன்பை வெளியாக்கினீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில அன்புக்குரியவர்களே, எங்களோட உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐன், அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐன், தொழுகையில தான் குளிர்ச்சி இருக்குது, கண் குளிர்ச்சி இருக்குது, தொழுகைய வாழ்க்கையில விட்டுடாதுங்க, தொழுகைய வாழ்க்கையில விட்டுடாதுங்க என்று கடைசி சக்கராத்துல எங்கட உம்மாவை விட, வாப்பாவை விட, எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாரை விட, வைஃபை விட, பிள்ளைகளை விட, உயிரை விட மேல் நேசத்துக்குரிய உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் சொன்ன வார்த்தை தான், தொழுகையை மட்டும் விட்டுடாதுங்க, தொழுகையில பேணுதலாக இருங்க, தொழுகையை பேணுதலாக பக்குவமாக கடைபிடிச்சு கொள்ளுங்க. அந்த நபியுடைய வசியத்துக்கு மேலால வேறொரு வசியத்து தேவையில்லை. மேலான சொல்லு, அந்த நபியுடைய உண்மையான முஹப்பத், அன்பு, நேசங்களிடத்தில் இருக்கும் என்றால் நாளைய கியாமத்தில் சுஜூதில தலையை வச்சு கொண்டு எங்களுக்காக மண்டாடி மண்டாடி அழுது 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 எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஃபாத்தை குப்ரா செய்யக்கூடியவர், ஆகப்பெரிய சிபான் செய்யக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, உயிரை விட மேலான உத்தமருடைய கடைசி வசியத்து, தொழுகையில பேணுதலாக இருங்க, தொழுகையை விட்டுடாதுங்க, தொழுகையை கவனமாக பேணி தொழுதுவாங்க என்று சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலால் ஒரு வசியத்து எங்களுக்கு தேவையில்லை. அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த ரஜபுடைய மாதம் ரமலான் எங்களை அண்மித்து வருகிறது. இந்த நேரத்திலேயும் தொழுகையில இன்னும் அசட்டை செய்து கொண்டிருப்போம் என்றால், இன்னும் தொழுகையில பேணுதல் அற்றவர்களாக இருப்போம் என்று சொல்லி இருந்தால், அன்புக்குரியவர்களே, நான் யாரு, என்ற நிலைமை என்ன, இப்ப எனக்கு திடீர்னு மௌத்து வந்தால் என்ற நிலைமை என்னவாகும், நான் இன்றைக்கு சுபகு தொழுதேனா, இன்றைக்கு நான் சுபகு தொழுதேனா என்ற தொழுகை பேணுதலுடைய நிலைமை என்ன என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்துக்கு எடுத்து சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் எந்த அளவுக்கு நான் பேணுதலாக இருக்கிறேன், அந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துக்கு ஏற்ப நடக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்கு எடுத்து சிந்திச்சு பார்த்தா இந்த தொழுகையுடைய பேணுதல் எவ்வளவு தூரம் ஈக்குது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு சுஜூதத்தான் விட்டான் ஷைத்தான் லஅனத்துல்லாஹ், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் எடுத்து வீசிட்டான். கண்ணியமானவர்களே, சிலர்கள் நினைச்சு கொள்ளலாம், நான் தொழுகிறேன் தானே, ஜும்மா தொழுகிறேன், பெருநாள் தொழுகிறேன், தராபீஹ் தொழுகிறேன், எல்லாம் தொழுகிறேன் தானே. இல்ல மேலான சகோதரர்களே, அந்நிய மதத்தவர்கள் சேர்ச்சுக்கு போறது போல கிளம்ப கொருமட்டு வந்து நாங்கள் உள்ளத்தை திருப்திப்படுத்திக் கொள்வது என்று சொல்லியிருந்தால் அது எங்கட அறியாமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கட அறியாமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, வேணுமென்று யார் தொழுகையை விடுறார்களோ இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்தில் இல்லவன். கத்தனா செஞ்சு கேளும், முஸ்லிம் பேர் வச்சு கேளும், தொழுகை இல்லையா அவர் நினைச்சு கொள்ளணும், நபியுடைய ஹதீஸ், நான் முஸ்லிம் அல்ல, தொழுகையை விடுவதனால் எனக்கு இஸ்லாத்தில் பங்கில்ல. தலை இல்லாத முண்டத்தை போல தொழுகை இல்லாதவருக்கு இருக்கக்கூடிய அதாவது சாபக்கேடுகள் ஏராளம், ஒன்று ரெண்டல்ல. வைலுல்லில் முஸல்லீன், வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், கரிசனையற்று தொழக்கூடியவர்கள், அசட்டை செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் ரெடியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தொழுகையுடைய விஷயத்தில் நாம் பக்குவமாக பேணுதலாக இருந்து தொழுகையை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த தொழுகை தான் எங்களோட வாழ்க்கையில துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் உயர் பதவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமா, தொழுகையில சரியாக பேணுதலாக தொழுது கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில தொழுகை என்பது மிக முக்கியமான அமல். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வந்து ஜும்மாவுக்கு வந்து தொழுதுட்டு போய்த்து நான் தொழுகையாளி என்று சொல்வதாக இருந்தால் அது எங்களுடைய அறியாமை, மடத்தனம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகையை சரியாக பேணுதலாக தொழுது கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون، قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. الله قرآن لا قد أفلح المؤمنون
அல்லதீனும், அதாவது தொழக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லவில்லை. தொழுகையை பக்குவமாக பேணுதலாக உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒழு செய்யற நேரத்திலே தொழுகையால் எத்தனையோ குறைகளை பார்க்கிறோம். ஒழுவ கூட நாங்கள் படிச்சு கொள்ளவில்லை. தொழுகையில பாத்தியா சூரத் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய இமாம்கள்ட்ட, பள்ளியில உள்ள அலுமாக்கள்கிட்ட உங்களோட பாத்தியா சூரத்தை கேட்டு பாருங்க. நான் சரியான்னு கேட்டு பாருங்க. எத்தனையோ பாத்தியா சூரத்துகள்ல பிழை. அத்தஹியாத்தும் பாத்தியா சூரத்தும் தொழுகையில கட்டாயமானது. சிலர்களுக்கு உள்ளுடைய பரலு தெரியாது, தொழுகிற பரலு தெரியாது, பாத்தியா சூரத்து தெரியாது, அத்தஹியாத்து பாடம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை சரி செய்து கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு, அன்புக்குரிய அல்லாஹ் மன்னிப்பான் தான். ஆனால் எங்களுக்கு எல்லா டிகிரிகளும் எடுக்கலும், எல்லா வகையிலும் ஆங்கில பாஷையா சிங்கள பாஷையா அத்தனை பாஷைகளும் எடுத்து எத்தனையோ ப்ரமோஷன்களை அடைந்து கொள்வதற்குரிய பரீட்சைகள் எழுதி பெரிய ப்ரமோஷன் எழுதி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கேட்பான் கியாமத்துல, உனக்கு இந்த பாசி எல்லாம் படிச்சேலும் பாத்தியா சூரத்தை உனக்கு சரியா படிச்சு கொள்ளலதா, அத்தஹியாத்தை படிச்சு கொள்ளலதா, தொழுகையை பேடுதலா தொழக்கூடிய சட்டத்தை படிச்சு கொள்ளலாம வந்துட்டியா, தூக்கி முகங்குப்புற இழுத்து நரகத்தில் வீச்சிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மடத்தனமான அறிவின்மையான செயல்களை செஞ்சு கொண்டு பாத்தியா சூரத்தும் தொழுகையிட மிக அடிப்படையான சட்டம் தெரியாமல் இருந்துவிட்டு கியாமத்தில் போய் தப்பிக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகையில பேணுதலாக இருப்போம், பக்குவமாக இருப்போம், தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வோம். எனவே அந்த அடிப்படையில தான் அன்புக்குரியவர்களே எத்தனையோ மௌத்துகளை பார்க்கிறோம். திடீரென்று கெஷியர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, சாஞ்சி கொண்டு போறாரு, திடீரென்று மௌத்து வந்துருது. வாகனம் ஓட்டிக்கொண்டு போறாரு, குடும்பத்தோடு இருக்கிறாரு, வாகனம் ஓட்டிக்கொண்டு கடையாடியில் நிப்பாட்டி சாப்பாடு சாமான் வாங்குறாரு, அப்படியே சாஞ்சி கொண்டு போறாரு. குடும்பம் எல்லாம் பார்த்திருக்க அப்படியே வாகனம் ஓட்டக்கூடிய இடத்திலிருந்து அப்படியே மௌத்து வருகிறது. பிளைட்டுக்குள் ஏறி இருக்கிறாரு, பிளைட் போக ஆரம்பிக்க போகுது, பிளைட்டுக்குள் அப்படியே போக முந்தி மௌத்து வருகிறது. பிளைட் வைத்து கொண்டிருக்கிறது, மௌத்து வருகிறது. ஏர்போர்ட்ல இருக்கிறாரு, கவுண்டர்ல இருக்கிறாரு, அங்கே திடீரென்று மௌத்து வருகிறது. கண்ணியமானவர்களே, மாப்பிள்ளை போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, உடுத்து அழகாக ஹஜ்ரத் ஃபாத்திஹா ஓதி அனுப்புறதுக்காக இருக்கிறாரு, நெஞ்ச பிடிக்கிறாரு, சாஞ்சிட்டு போறாரு, அப்படியே மௌத்து வருகிறது. அண்மை காலமாக எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறாரு, பொன் நிஸ்ஸாஜில வைக்கப்பட்டு இருக்கிறது, பொண்ட தலை சாஞ்சி கொண்டு போகுது, பக்கத்தில் உள்ளவர்கள் பிடிக்கிறார்கள், டாக்டரை கொண்டு வந்து பார்க்கிறார்கள், பெண் ரூஹ் வைத்து போய்விட்டது. அப்படியாக எத்தனையோ மௌத்துகளை அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம். தஸவ்வது மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். அதிகமாக அமல் செஞ்சு கொள்ளுங்கோ, தக்வாவோடு பேணுதலாக இருந்து கொள்ளுங்கோ. இரவைக்கு தூக்கத்துக்கு போனால் நீங்கள் யாரு காலையில் எழும்பும் பொழுது எந்த உத்தரவாதமும் இல்ல உயிரோடு எழும்புவோம் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வகம் மின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரிஹிம், எத்தனை இளம் வயதுள்ள வாலிபர்கள் இப்பதை மௌத்தாக மாட்டோம், நீண்ட நாள் வாழ்வோம் என்று ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வகது நுசிஜத் தக்பானுஹு வலா யத்ரி, அவர கஃன் ரெடி ஆயிட்டு அவருக்கே தெரியாமல் இருக்கிறது. வகம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின், எத்தனையோ திடகாத்திரமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள், பிரஷரும் இல்ல, சுகரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, எந்த நோயும் இல்ல, நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, திடீரென்று மௌத்து வருகிறது. கண்ணியமானவர்களே, வக்கம் மின் அலீலி நாஸஹீன மின் அத்தர், எத்தனையோ நோயாளிகள் இப்ப மௌத்தாகுவாங்க என்று நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகத்துடைய நிலைப்பாடு. அத்தனை நிலைமைகளையும் உலகத்திலே பார்க்கிறோம். தூக்கத்துக்கு போனார்கள், அன்புக்குரியவர்களே, திடீரென்று மழை சரிந்து வந்து அத்தனை குடும்பங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே அடிபட்டார்கள் என்பதை சென்ற காலங்களிலே பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, சுனாமியால் ஏற்பட்ட அழிவை நாங்கள் பார்த்தோம். மண் சரிந்து மலை சரிந்து அழிந்ததை பார்த்தோம். வெள்ளம் திடீரென்று மழை அதிகரித்து வெள்ளம் வந்து நம்முடைய பொருள்களையும் உயிர்களையும் சேர்த்துக் கொண்டு போன காட்சிகளை அண்மை காலத்திலே பார்த்தோம். நேற்று முந்தினால் நேற்றுகள் கூட சில இடங்களிலே பூமி அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதே அதிர்வுகள் அன்புக்குரியவர்களே சென்ற காலத்திலே 7.6 7.5 ரிச்சர்ட் மானி அளவு நாட்டுக்கு
பூமி அதிர்வு ஏற்பட்டது. இன்னும் 2 பாயிண்ட் கூட ஏற்பட்டிருந்தால் முழு உலகையும் தாண்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்களும் ஞாபகம் இருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு பாவரி போல பூமிக்கு மேலாலே தண்ணிக்கு மேலாலே மதந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்திலும் அன்புக்குரியவர்களே, சூரியன் கேட்கிறது, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு இவர்கள் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற சூட்டை கூட்டி இவர்களை கரிச்சி போடட்டுமா? பூமி கேட்கிறது, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு இவர்கள் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படியே உசுப்பிவிட்டு இவர்களை பூமிக்குள்ளே கவ்விக்கொள்ளட்டுமா, விழுங்கிக் கொள்ளட்டுமா? பூமி கேட்கிறது, கடல் கேட்கிறது, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு இவர்கள் தொழுகை இல்லாமல் அமல் இல்லாமல் உள்ளத்திலே பெரிய பூரிப்போடு பெருமையோடு பெருமை அடிச்சுக் கொண்டு பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடல் அப்படியே கொந்தளிச்சு வந்து இவர்களை முங்கி அழிச்சு போடட்டுமா என்று கடலும் கேட்கிறது, வானம் சூரியனும் கேட்கிறது, பூமியும் கேட்கிறது, மலையும் கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, இரக்கமுள்ள ரப்பு அல்லாஹ் இன்னும் வெட்டு வைத்திருக்கிறான். எனவே இவைகளை ஞாபகப்படுத்தி இந்த சிறப்பான ரஜபுடைய மாதத்திலே ரமலானை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே தொழுகையில் பேணுதல் இல்லாமல் இருந்தால் தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக எங்களை மாற்றி அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது அனர்த்தங்கள் ஏற்பட்டு விடாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், சந்தோஷமாக வாழ்ந்து ஆகிரத்திலே உயர் பதவி அடைஞ்சு கொள்ள கிருபை செய்து அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொழுகை இல்லாதவனை எந்த அளவுக்கு என்றால், கண்ணியமானவர்களே, ஒரு நாய் சாக போகிறது, ஒரு மனிதனும் சாக போகிறான். நாய்க்கும் தண்ணி கொடுத்தால் காப்பாற்ற முடியும், மனிதனுக்கும் தண்ணி கொடுத்தால் காப்பாற்ற முடியும். சட்டமேதை இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் இந்த கட்டத்திலே தொழுகை இல்லாத மனிதனுக்கு தண்ணி கொடுக்காதீர்கள், உள்ள தண்ணியை நாய்க்கு கொடுத்து நாயுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்வதாக இருந்தால், மனிதன் தொழுகை இல்லாத மனிதன் நாயை விட கேடு கட்டவன் என்பதை இந்த இடத்திலே உணர்த்தப்படுகின்றது. மேலான சகோதரர்களே, தொழுகை இல்லையா வேணுமென்றே நிராகரிச்சு கொண்டு தொழுகையை விடுறானா, அவனுடைய கழுத்தை வெட்டுங்க, கொண்டு போடுங்க, குளிப்பாட்டாதுங்க, கபன் செய்யாதுங்க, பள்ளிவாசல்ல தொழுவிக்காதுங்க, முஸ்லிம்கள மையமாடியில் அடக்கம் செய்யாதுங்க, நாய் பண்டியை புதைக்கிற மாதிரி, காபிர்கள் யஹூதி நசரானிய புதைக்கிற மாதிரி அவர்களை கேவலமாக புதைச்சு போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் சட்டம் வகுப்பதென்றால், தொழுகை இல்லாத மனிதன் எவ்வளவு பெரிய கேவலத்துக்குரியவன் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பூமிக்கு மேலாலே நாயை விட கேவலமான மனிதன் என்று சொல்லி உலகத்திலே பிரபல்யமாக்கப்படுகின்றது என்று சொல்லியிருந்தால், பூமிக்கு கீழால போனதுக்கு பிறகு தொழுகை இல்லாத மனிதனுக்கு எவ்வளவு கேவலம் இருக்கின்றது என்பதை, அதாபு தண்டனை இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய வசதி மனுஷன், பெரிய கண்ணியத்தோடு வாழ்கின்றான். ஆனால் தொழுகை இல்ல, புற கண்டுவிட்டால் சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய மகளுடைய நிக்காகை வழியாக இருந்து செய்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறான். தொழுகை இல்லாதவன் வாழ்க்கையிலே வழியாக கூட இருக்க முடியாது, சாட்சிக்காரன் சாட்சியாளனாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய கேவலத்துக்குரியவனாக இருக்கிறான் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை லேசாக நினைச்சு கொள்ளாதீங்க. தொழுகையை பேணுதலாக இருந்து இமாம் ஜமாத்தோட தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய உதவியை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் புரிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்திலே, தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த மாதத்திலே, அதுவும் ரமலானை அண்மித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தொழுகையில பொடுபோக்குகள் அசட்டைகள் இருந்தால், விசேஷமாக சுபஹு தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு அவருடைய பெருமதி தெரியுமோ அவங்க தவண்டு சரி போய் அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, சுபஹு தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு கஷ்டமாகிறதோ முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக மோசமானவர்கள் சுபஹு தொழுகையும் இஷா தொழுகையும் கஷ்டப்படக்கூடியவர்கள், அதை பேணாதவர்கள், அதிலே அசட்டை செய்யக்கூடியவர்களை முனாஃபிக் என்றால் காபிர்களை விட மோசமானவர்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த தொழுகைகளையும் பேணுதலாக இருந்து இமாம் ஜமாத்துகளில் பேணுதலாக தொடர்ந்து முன்பின்னான சுன்னத்து
சுன்னத்துகளான தொழுகை, தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகள், லுஹா போன்ற தொழுகைகள், நபிலான தொழுகைகளையும் பேணுதலாக தொழுது அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்கள் பட்டியலிலே சேர்ந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. தொழுகையிலே பேணுதலுள்ள மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் இன்னும் வியாபாரங்களை கட்டி எழுப்பிக் கொள்ளவில்லையோ, வீடுகளுக்கு வந்து சேர்ந்து கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் உண்ட மறைமுகமான உதவிகளை செய்து யா அல்லாஹ் அவர்கள் வீடுகளுக்கும் அவருடைய கடைகளையும் திறந்து கொள்வதற்கும் நீ அருள் புரிவாயாக. யாரெல்லாம் அவர் இந்த சேதத்திலே உயிரிழந்தார்களோ ஷஹீதுடைய பதவியை அவர்களுக்கு வழங்குவாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. மீண்டும் இப்படியான அனர்த்தங்கள் நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டு எம்மை சோதித்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே, அந்த சோதனைக்குட்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ் பொறுமையை நசீபாக்கி விடுவாயாக. மீள குடியமர்ந்து கொள்வதற்கு அருள் புரிவாயாக. ரப்பே, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வரக்கூடிய சங்கியான ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று நல்ல முறையிலே அமல்கள் செய்து கொள்ள நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ரப்பே, நம்முடைய கடைசி முடிவை கலிமாவோடாக்கி தந்தல்வாயாக. மீள இந்த நாட்டுக்கு பல அனர்த்தங்கள் ஏற்பட இருக்கின்றது என்று வானிலை அவதானம் கூறிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அப்படியான அனர்த்தங்கள் திரும்ப ஏற்பட்டு மோசமான அழிவுகள் வரக்கூடிய நிலைமைகளை விட்டு எங்களையும் எங்கள் சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாத்தல்வாயாக. ரப்பே, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.